ஐஸ்வர்யவானுடைய வயலும் நன்றாய் விளைந்து விட்டது. ஐயோ, இந்த வருஷம் பயங்கர மகசூல், எனக்கு ஏராளமான விளைச்சல் வந்துச்சே, நான் என்ன செய்வேன்? நான் ஒன்று செய்வேன். என் பண்டக சாலையெல்லாம் சின்னதா இருக்கு, பெரிய பெரிய ஸ்டோரை பெருசாக்கணும். அல்லேலூயா. எல்லாத்தையும் தானியங்களெல்லாம் கொண்டு வந்து அதுக்குள்ள சேர்க்கிறான். ஒரு நாள் அவன் சொல்றான், என் ஆத்துமாவே, சொல்ல என் ஆத்துமா, எப்படி சொல்ல அடிச்சு சொல்றான், என் ஆத்துமாவே உனக்காக பாரு, எப்படி இப்படி எவ்வளவு சேர்த்து வச்சிருப்பாரு, எவ்வளவு கதிர், எவ்வளவு மயில், எவ்வளவு தானியம், எவ்வளவு பொருட்கள், உனக்கா நல்ல அனுபவி ராஜா, அனுபவி. கத்த அவனை பார்த்து சொல்றாரு, ஏ புலிஷ், முட்டாள், சொத்து சுகத்துக்காக வாழ்றா, அதுக்காக இன்பம் அனுபவிக்கிறா, அதுல மகிழ்ச்சி நினைக்கிறா. இன்றைக்கு உன் ஆத்துமா பிரியுமானால் நீ சேகரித்தல யாருடையதா? சொத்து சோகங்களை சேர்ப்பதனாலே உன்னுடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போயிடாது. ஒரு ஆத்துமா கூட கெட்டழிந்து நரகத்தில் போயிடக்கூடாது. இந்த ஆத்துமாவுக்கு மீட்பு தேவை. அந்த மீட்பை இயேசு நமக்காக கொடுக்க வந்தார்.